அண்மையில கும்பமேளா நடந்துச்சு. அது எதுக்கு நடக்குதுன்னா, அந்த கங்கையில போயிட்டு அந்த காலகட்டத்துல குறிப்பாவே கங்கை வந்து ஒரு புனித நதி அப்படிம்பாங்க. அங்க போய் முங்கிட்டு வந்தீங்கன்னா அவ்வளவுதான். உங்களோட பாவம் எல்லாம் தீந்துரும். நீங்க அன்னையில இருந்து புனிதமான மனிதரா மாறிடுவீங்க அப்படிங்கிறது அவங்களோட நம்பிக்கை. அதுபோலதான் கிறிஸ்தவத்துல கூட பாத்தீங்கன்னா பேப்டைஸ் பண்றதுன்னு ஒண்ணு இருக்கும். அது புனிதப்படுத்துறது மாதிரி. குழந்தைகளை வந்து சர்ச்சில் வச்சு அந்த பாதிரியார்கள் செய்வாங்க. செஞ்ச பிறகு அவங்க புனிதப்பட்டு அவங்க வந்து முழுமையாக கிறிஸ்தவத்தில் ஏற்கப்பட்டாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு நடைமுறை தான். அதுபோல தான் நேத்து முதல்வர் போயிட்டு கொங்கு பகுதியில் குறிப்பாக கோவையில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாரு. அது வரைக்கும் அது ஒரு சாதிய ஆட்டமாக இருந்தது. எது? வள்ளி கும்மிங்கிறது. அந்த வள்ளி கும்மி முதல்வர் போய் கலந்துக்கிட்டு, அதான் திராவிட பாதர்ல, அதாவது அப்பா, அதனால அந்த திராவிட அப்பா போய் புனிதப்படுத்தினதுல இருந்து உடனடியாக சமூக நீதி ஆட்டமாக மாறியது வள்ளி கும்மி. என்ன நடந்துச்சு, இது ஏன் இப்படி சொல்றோம், பின்புலம் என்ன, அதை பத்தி தான் இந்த காணொலியில விரிவா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். ஒரு வாரம் முன்பே நமக்கு ஒரு செய்தி கிடைக்கப்பட்டது. என்னன்னா, கோவை முழுக்க போஸ்டர்கள் அடிச்சு ஒட்டியிருந்தாங்க, சுவர் விளம்பரங்கள். அது என்னன்னா, 16,000 பேர் கலந்து கொண்ட வள்ளி கும்மி கின்னஸ்ல இடம்பெற்றுச்சு. அது ஒரு ஆண்டுக்கு முன்னாடி நடந்தது. அந்த கின்னஸ் சாதனையோட ஒரு பாராட்டு கூட்டம் இந்த ஆண்டு இப்ப நடக்க போகுது. அதுல முதல்வர் வந்து கலந்துக்க போறார் அப்படிங்கிறது தான் அந்த போஸ்டர். இப்ப இத பார்த்த உடனே நமக்கு பல எண்ணங்கள் வந்துச்சு. என்னன்னா, இந்த ஓராண்டுக்கு முன்னாடி இந்த 16,000 பேர் கலந்து கொண்டு ஒரு கின்னஸ் சாதனையை நிகழ்த்தினாங்களே, வள்ளி கும்மி ஆடி. அந்த 16,000 பேர் வள்ளி கும்மி ஆடின நிகழ்ச்சிய எல்லா ஊடகங்கள்லயும் வந்த பிறகு அதை வச்சு இந்த திராவிட கூடாரம் கடுமையான ஒரு எதிர்வினையா ஆற்றிக்கிட்டு இருந்துச்சு. இது சாதியை வளர்க்கறதுக்காக செய்யறாங்க, இது ஒரு சாதிய ஆட்டம், இது வந்து ஒழிக்கப்படணும், வள்ளி கும்மி தடை செய்யப்படணும் அப்படின்னு எல்லாரும் பேசினாங்க. அதாவது இந்த திராவிட வாடகை வாய்கள் எல்லாருமே அதை பத்தி காணொலிகள் போடுறதும், அதை பத்தி பேசுறதும், ட்வீட்ஸ் போடுறதும், எல்லா வேலையும் பார்த்தாங்க. பல வேலைகளை செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க குறிப்பிட்டு சொல்லணும்னா, வள்ளி கும்மியா சங்கி கும்மியானே ஒரு காணொலி போட்டா அந்த வாடகை வாய்களின் அந்த ஏவல் நாய்களில் ஒருவனாக இருக்கக்கூடிய அந்த யூடியூப் ரூட்டஸ் இப்படியெல்லாம் போட்டு அவங்க வள்ளி கும்மியை தடை செய்யணும்ன்ற அளவுக்கு பேசிக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா அந்த நிகழ்வு, எந்த நிகழ்வை வச்சு இவங்கெல்லாம் திட்டினாங்களோ அந்த நிகழ்வுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்துறாங்க. அதுல இவங்க போட்டிருக்கிற சமூக நீதி தலைவரான அவங்களோட முதல்வர் ஸ்டாலின் அவர்களே கலந்துக்கிட்டு பாராட்டுறாரு அப்படின்ற செய்தி தான் வருது. நமக்கு தெரிந்தது தான். இந்த செய்தி வந்த உடனே வள்ளி கும்மியை பத்தி ஒருத்தனும் ஆயத்திறக்கல. இந்த திராவிட கூடாரத்துல கப்பு சுப்பம் அப்படியே மூடிக்கிட்டு இருக்கானுங்க. இதுதான் திராவிடம். இதைத்தான் நம்ம ஒவ்வொரு முறையும் அவங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு, மக்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு. புரிந்து கொள்ள வேண்டியது மக்கள் தான். இப்ப இதோட பின்புலத்தையும் பார்ப்போம். இது ஏன் அவங்களும் அப்படி சொன்னாங்க அப்படின்னா, இந்த வள்ளி கும்மி நிகழ்வுகள் நடத்தப்படுது. குறிப்பா அது யார் நடத்துறாங்கன்னா, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சின்னு கொங்கு ஈஸ்வரன் இருக்கார் இல்லையா, திமுக கூட்டணியில் இருக்கும் கொங்கு ஈஸ்வரன் அவருடைய கட்சி சார்ந்த நபர்கள் தான் அதை நடத்துறாங்க. குறிப்பா அவங்க சொல்றதே வந்து அதை நடத்துற KKC பாலு அப்படிங்கிறவர் வந்து ஈஸ்வரனோட நெருங்கிய உறவினர்னு சொல்றாங்க, சம்பந்தின்னு சொல்றாங்க. நமக்கு அது முழுமையா தெரியல, ஏதோ ஒன்று நெருங்கிய உறவினர். அவருடைய கட்சியிலும் முக்கிய பொறுப்புல இருக்கிறவர். அவர் தான் அந்த வள்ளி கும்மி நிகழ்வையே நடத்துவார். நீங்க அங்க பாத்தீங்கன்னா மைக்கை வச்சுட்டு அப்படியே சுத்தி சுத்தி அந்த பாட்டை பாடுறது இதெல்லாம் செய்வாங்க. அது செய்யும் போது அந்த ஆட்டத்தின் போது அவர் அந்த பெண்களை, கூடியிருந்த அந்த பெண்களை ஒரு சத்தியம் ஏற்க சொல்றாரு. அந்த இடத்துல தான் இது சிக்கலாகுது. என்ன சத்தியம்னா, சத்தியம் சத்தியமே கல்யாணம் செய்துக்குவோம் கவுண்டர் வீட்டு ஆண்களையே அப்படின்னு சொல்லி அவர் ஒரு சத்தியத்தை அங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் செய்ய சொல்றாரு. அது ஒரு மாதிரி அங்க அமைதியாயிடுறாங்க. அது வரைக்கும் சத்தியம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க அப்படியே அமைதியா வராங்க. இதை எடுத்து பெரிய அளவுக்கு பரப்புரை செய்து இந்த மாதிரி சாதியை வளர்க்கக்கூடிய இந்த மாதிரி நிகழ்வுகளுக்கெல்லாம் எப்படி அரசு அனுமதிக்கலாம், இந்த ஆட்டமே சாதிய ஆட்டம் தான், இதை உடனடியாக தடை செய்யணும் அப்படிங்கிற அளவுக்கு இவங்க போனாங்க. திராவிட கூடாரம் எல்லாரும் பேசினாங்க. இவர் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஒருத்தர் விடாம எல்லாருமே அதை பத்தி கருத்து சொல்லி வள்ளி கும்மியை தடை செய்ய வேண்டும் அப்படின்னு அன்னைக்கு பேசிக்கிட்டு இருந்தாங்க. இது எந்த அளவுக்குன்னா, சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல்கள் வரைக்கும் அது எதிரொலிச்சிருக்கு. இவங்கெல்லாம் வந்து இவங்கள சிலர், இந்த நிகழ்ச்சி நடத்துறவங்கள சிலர் வந்து வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டு அது ஒரு பெரிய சர்ச்சையாகி அதுக்காக அவங்க அதில் வந்து வருத்தம் தெரிவித்து இந்த மாதிரி நிகழ்வுகளும் நடந்திருக்கு.
குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த KKC பாலு அவரும் முன்னாடி, அதுக்கு பிறகு சென்ற ஆண்டு நடந்த இந்த சர்ச்சையில சூரியமூர்த்தி அப்படிங்கிறவர், அவரும் அதே கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியை சார்ந்தவர் தான். மேடையில வந்து கடுமையான பேச்சுக்களை பேசுறாரு, சாதிய பேச்சுக்களை பேசுறாரு. குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த யுவராஜ் இந்த சிக்கல் இருக்குல்ல, அந்த சாதி ஆணவ கொலை சிக்கல், அதுல பின்புலத்திலிருந்து இதெல்லாம் ஊக்குவிக்கிறதே இவங்க தான் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பேச்சு இருக்கு. பேச்சு மட்டும் இல்ல, பல செய்திகள்லயும் வந்திருக்கு. இத உறுதி செய்யற மாதிரி அந்த சூரியமூர்த்திங்கிறவர் மேடையிலேயே பேசினாரு. அவர் பேசின பேச்சு பெரிய அளவுக்கு வைரல் ஆச்சு. அதுவும் எப்பன்னா, திமுக கூட்டணியில நாமக்கல் தொகுதியை கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு ஒதுக்குறாங்க. ஒதுக்கின பிறகு அந்த தொகுதியின் வேட்பாளராக கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி அறிவிச்சது சூரியமூர்த்தியை தான். அவர் அறிவிச்ச பிறகு, அவர் பேசின இந்த பேச்செல்லாம் வைரலான பிறகு அவங்களால எதுவுமே செய்ய முடியாம கடைசியில அந்த வேட்பாளரை மாத்தினாங்க. மாதேஸ்வரன் ஒருத்தரை அந்த இடத்துல நிக்க வச்சாங்க. நீ 10 ஊடு பிச்சை எடுக்கிற நாய், நீ அந்த அளவுக்கு பேசினா, நான் 10 ஊடு படி அளக்கிறவன், 10 தலைமுறைக்கு சொத்து இருக்கிற நானு, எவ்வளவு தில்லு இருக்கு. கவர்னர் ஜெயிலுக்கு வரமாண்டா, பிரச்சனைக்கு வரமாண்டா, அடிதடிக்கு வரமாண்டா நினைக்க வேண்டாம். ஏன்னா வர வேண்டிய கட்டத்திலே இருக்கின்றோம். அங்கே உன்னுடைய அந்த ஜாதியை சொல்லி அவ்வளவு சலுகை வாங்குறீல்ல, ஏன் அந்த ஜாதி சொன்ன உனக்கு வலிக்குது? பிச்சைக்காரன் சொல்ல முடியும். இதுதான் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆனா நான் சொன்ன இந்த எல்லா நபர்களுமே இந்த வள்ளி கும்மி நிகழ்வுக்கு பின்னாடி இருக்கிறோம். அவங்க தான் முதன்மையா இதுல நின்று நடத்துறாங்க. அது மட்டும் இல்லாம நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த சாதி ஆணவ படுகொலைகளை ஆதரிக்கிற நிலையிலையும், அது வழியா கைது செய்யப்பட்டிருக்கிற குற்றவாளிகளுக்கு உறுதுணையா இருந்து அவங்களுக்கு என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ உதவி செய்யறதும், சட்ட உதவி செய்யறதும், இதெல்லாம் பின்னாடி இருந்து பார்த்துக்கிறதும் இவங்க தான் அப்படிங்கிற செய்திகளும் பல இடங்கள்ல இருக்கு. அப்ப இப்படி இருக்கிற ஒரு கூட்டத்தோட, ஒரு கட்டமைப்போட திமுக, தன்னை சமூக நீதி காவலர்கள் என்று கூறிக்கொள்ளும் திமுகவுக்கு என்ன வேலை? திராவிடம்னா எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எல்லாருக்கும் எல்லாம்னா இப்படி ஒரு சாதிய எண்ணத்தை விரிவடைய செய்யற, வலுவடைய செய்யற ஒரு கூட்டத்தோட கூட்டணி எதுக்கு? கூட்டணி வச்சிருப்பாங்களா? வேட்பாளரை அறிவிப்பாங்களா? அந்த வேட்பாளர் ரொம்ப தப்பா பேசியிருந்தாரு, இதுக்கு மேல அதை சமாளிக்க முடியலன்னா மட்டும் வேட்பாளரை மட்டும் மாத்திடுவாங்களாம். அந்த வேட்பாளரும் அதே கும்பல்ல இருந்து தானே வராரு, அதே கூட்டத்துல இருந்து தானே வராரு, அவருக்கும் அதே எண்ணம் தானே இருக்கும். போன ஆண்டு வரைக்கும் சாதிய ஆட்டமா இருந்தது, இப்போ முதல்வர் போய் கலந்துக்கிட்ட உடனே புனிதப்பட்டது போலதான். அவங்க தனியா இருந்தாலோ, பாஜக கூட்டணியில இருந்தாலோ, அதிமுக கூட்டணியில இருந்தாலோ அவங்கள வந்து சாதியவாதிகள் முத்திர குத்துற இந்த திராவிட கூட்டம் அவங்களோட கூட்டணியில இருந்த உடனே இது எல்லாத்தையும் புனிதப்படுத்திடுவாங்க. இந்த ஃபாதர் எடுத்து அப்படியே தண்ணிய தெளிச்சுட்டு இந்த குழந்தை தலையில தடவி விட்டுட்டு புனிதப்பட்டு பேப்டைஸ் பண்ணுவார்ல, அந்த மாதிரி தான் திராவிட திமுகவோட கூட்டணி வச்சுட்டாங்கன்னா இந்த திராவிட கூடாரம் அவங்கள திராவிட பேப்டைஸ் பண்ணிடும். அதனால அவங்களாம் புனிதப்பட்டுட்டாங்க. இதுக்கு மேல அவங்க எது செஞ்சாலும் அதை ஏற்றுக்கொள்ளணும். சென்ற ஆண்டு வரைக்கும் இது சாதி ஆட்டம்னு இவங்க சொல்லும் போது நம்ம ஏற்றுக்கொள்ளணும். இந்த ஆண்டுல இருந்து இது சமூக நீதி ஆட்டம்னு சொல்லுவாங்க. உண்மையிலே எல்லாருக்கும் எல்லாம்னா என்ன பண்ணிருக்கணும்? நல்ல ஆட்டம் நல்லா இருக்கு, அப்ப இதை பரவலடைய செய்யணும். தமிழ்நாடு முழுக்க எல்லாருக்கும் கத்துக் கொடுப்பேன். ஏன்னா உங்களுக்கே பாத்தீங்கன்னா இந்த கலை சார்ந்த துறைகள்ல தமிழர்களுக்கு பெரிய அளவுக்கு நாட்டமே இல்லாம போயிருச்சு. பெரிய அளவுக்கு கலை வளர்த்தவர்கள் தமிழர்கள், அதெல்லாம் நம்ம வேணா தனியா பேசிக்கலாம். ஆனா சிக்கல் என்னன்னா, இன்னைக்கு சுத்தி பாத்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் ஏதோ ஒரு கலை வடிவம் இருக்கு, நம்மள்ட்ட இல்ல, எதுவுமே இல்லை சரியா. தமிழர்கள் அவங்களோட வாழ்வியல்ல இந்த ஒரு கலையை வந்து கட்டாயம் வச்சிருப்பாங்க அப்படின்னு. கேரளானா கதகளி இருக்கு, ஏதோ ஒண்ணு இருக்கு அவங்களுக்கு, அவங்க ஆடணும் செய்யணும்னா செஞ்சுக்குவாங்க. நாங்க தமிழர்களுக்கு தமிழர்களுடைய ஒரு பண்பாடு, தமிழர்களுடைய ஒரு கலை அப்படின்னு இந்த மாதிரி ஏதோ ஒழுங்கா பராமரிச்சு சரியான நிலையில வச்சிருக்கோம் நம்ம இன்னைக்கு வரைக்கும். குஜராத்திகள் பாத்தீங்கன்னா இந்த தாண்டியா ஆடுவாங்க. நான் வெளிநாட்டுல இருக்கும் போதே பார்த்துருக்கேன். ஒரு குளிர்காலத்திலையும் கூட ஒரு முக்கியமான நகரத்துல ஒரு தெருவையே ஒரு நாளைக்கு வாடகைக்கு எடுத்துருவாங்க. தெரு முழுக்க அவங்க ஆட்கள் வந்து தாண்டியா ஆடிக்கிட்டே வருவாங்க. சொல்றது நியூயார்க் நகரத்து பக்கத்திலேயே ஒரு முக்கியமான பகுதியில, மக்கள் நெரிசல் இருக்கக்கூடிய பகுதியில ஒரு தெரு அவங்களுக்கு அன்னைக்கு வாடகைக்கு. எதுக்கு? இந்த மாதிரி ஆடுறதுக்கு. அங்க மேடை போட்டு அவங்களோட பாடல்கள் ஒலிக்கப்படும், பாடுவாங்க, லைட் மியூசிக் சொல்லுவாங்க, அது நடக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது தமிழர்களுக்கு இந்த மாதிரி ஒண்ணுமே இல்லையடா அப்படின்னு தோணும் நமக்கு. அப்ப இந்த மாதிரி இருக்கும்போது தமிழர்கள்கிட்ட இந்த மாதிரி சில ஆட்டங்கள் இருக்கு, சில கலைகள் இருக்கு அப்படின்னா அதை மேம்படுத்துறது தானே சரியான நிகழ்வா இருக்கும், சரியான முன்னெடுப்பா இருக்கும். அது எதையுமே செய்யாத இந்த திராவிட கூடாரம் இதை சாதி ஆட்டம் சொல்லி இதையும் அழிக்க பார்த்தது. ஆனா அவங்க கூட்டணியில இருந்துகிட்டு அவங்க இந்த ஆட்டத்தை வந்து அடுத்த அளவுக்கு கொண்டு போறதுனால, கின்னஸ் வரைக்கும் கொண்டு போனதுனால வேற வழி இல்லாம முதல்வரும் கலந்துக்கிட்டாரு. அவர் கலந்துக்கிட்டதுக்கும் ஒரு பின்னணி இருக்கு. ஏன்னா இந்த ஆட்டத்தை இவங்க கையில எடுக்கிறதுக்கு முன்னாடியே அண்ணாமலை போய் அதை ஊக்குவிக்கிற வேலையை செஞ்சாரு. அதே போல இந்து மக்கள் கட்சி அந்த கும்பல் இருக்குல்ல, இந்துத்துவ கும்பல், அதுவும் இதை பெரிய அளவுக்கு வளர்க்கறதுக்கு வேலைகளை பார்த்துச்சு. இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் ஓராண்டுல தேர்தல் இருக்கு. கொங்கு பகுதி ஏற்கனவே அதிமுகவுக்கு ஒரு வலுவான பகுதியா இருக்கு, பாஜகவுக்கும் அங்க ஓரளவுக்கு வலு இருக்கு. இப்படி இவங்க ரெண்டு பேரும் கூட்டணி சேர்ற மாதிரி வேற இருக்கு. இதெல்லாம் நடந்துச்சுன்னா
நம்ம கொங்குல இந்த முறையும் ஒரு இடம் கூட வெல்ல முடியாம போயிடும். அது நடக்கக்கூடாது. ஏற்கனவே இந்த ஆட்சி மேல இருக்கிற அதிருப்தியில பல இடங்கள் ஏற்கனவே வென்ற இடங்கள்ல தோற்க வேண்டியிருக்கும். அப்ப வேற ஏதோ ஒரு இது வரைக்கும் வெல்லாத இடங்கள், போன வாட்டி வெல்லாத இடங்கள்ல இருந்து கொஞ்சம் இடங்கள் தேவை. அதுக்காக இவங்க எடுக்கிறது தான் இது. உடனே அங்க பாருங்க யாரை முன்னிறுத்துறாங்கன்னு, செந்தில் பாலாஜியும் கொங்கு ஈஸ்வரனும். அவங்க 2 பேர் தான் அப்படியே பக்கத்துல வராங்க. இவர் போயிட்டு அந்த நிகழ்ச்சியை நடத்தி பாராட்டி எல்லாரும் பேசிட்டு வர்றாரு. ஓராண்டுக்கு முன்னாடி உங்க ஆளுங்க பேசின பேச்சுக்கு மன்னிப்பு எங்க, வருத்தம் எங்க? ஒருத்தன் வாயை திறக்காம அமைதியா இருக்கான். இப்போ இது உண்மையிலேயே போற்றி பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு கலை வடிவம் தான். அதை பரவலாக்கணும். ஒரு சாதிக்குள்ள அது முடங்கி கிடக்குன்னா எல்லாருக்கும் கொண்டு வரதுதான் சரியான சமூக நீதி திட்டமா இருக்கும். ஏன் பத்ரப்பன் ஒருத்தர் எத்தனை பேருக்கு நமக்கு தெரியும்? அவர் பத்மபூஷன் விருது வரைக்கும் வாங்கியிருக்கிறார். எதுக்கு? வள்ளி கும்மி பயிற்சியாளர் அவரு. அதுல ஒரு பெரிய கலைஞர் அவரு வள்ளி கும்மியில. அதுலயே அவரு பத்மபூஷன் விருது வரைக்கும் வாங்கியிருக்கிறாரு. தமிழ்நாட்டுல யாருக்குமே தெரியாது. ஏன்? ஆட்சியில இருந்து இது இதே திமுக அதிமுக தான். நம்மளுடைய கலை வடிவங்களை வளர்க்கணும்னு இவங்களுக்கு எண்ணமே கிடையாது. ஏன்? படுகர்கள் ஆடுவாங்க, அங்க போயிட்டு ஸ்டாலினை இப்படி ஆடிட்டு வருவாரு. அது பெரிய அளவுக்கு அவங்க ஆடினாங்கன்னா அது சிறப்பான ஆட்டம். ஆனா இங்கேயே தமிழர்கள் யாராவது ஏதாவது ஒரு ஆட்டம் ஆடினாங்கன்னா அது சாதி ஆட்டம். அது அவங்களுக்கு படுகர்களோட இன ஆட்டம்னு வச்சுக்கலாம்ல. அவங்க இன ஆட்டத்தை அவங்க எப்படி பாதுகாக்கிறாங்க? அதுல நீங்களும் போய் கலந்துக்கிறீங்க அவங்களோட வாக்கை வாங்குறதுக்காக. இங்க இருக்கிற ஆட்டங்களை பரவலாக்கி தமிழர்களோட ஆட்டமா மாத்தி எல்லாரையும் ஆட வச்சு அப்பதானே அது சரியான சமூக நீதி முன்னெடுப்பா இருக்கும். அப்ப நீங்க போய் கலந்துக்கிட்டீங்கன்னா நீங்க உண்மையிலேயே சமூக நீதி முதல்வர். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? அந்த பகுதியில உங்களுக்கு இந்த முறை கட்டாயம் சில இடங்கள் வேண்டும். அதுக்காக அங்க இருக்கிற மக்களை அவங்களுக்கான ஆட்சி, அவங்களோட ஆட்டங்களையும் அவங்களுடைய கலைகளையும் பாதுகாப்பது போல ஒரு நாடகத்தை ஆடுறதுக்காக போன ஆண்டு திட்டின கும்பலை சேர்ந்த தலைவர் இந்த ஆண்டு போய் பாராட்டு விழாவில் கலந்து கொள்கிறார். இந்த நாடகம் தான் திராவிடம். இதனாலதான் இவங்களை எதிர்க்க வேண்டியிருக்கு. இவங்களை அழிக்கணும்ன்ற அளவுக்கு நம்ம சொல்றோம். அதனால மீண்டும் நம்ம இதுல சொல்லிக்க வேண்டியது, வள்ளி கும்மிங்கிறது உண்மையிலே போற்றி பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு ஆட்டம் தான். அது ஒரு சாதிக்குள்ள இல்லாம தமிழர்கள் அளவுல முழுமையா பரவல் அடையணும்ன்றதுதான் நம்மளோட எண்ணமா இருக்கு. அதுக்கு இந்த அரசு எதுவுமே செய்யாது. உண்மையிலே செய்யக்கூடிய அரசுகளை அமைக்கும் வேளையில் தமிழர்கள் ஒன்றுபட்டு எல்லாரும் செயல்படணுங்கிறதா சொல்லிக்கிறோம். நன்றி, வணக்கம்.